ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோணலும் மாறுபாடுமான நம்முடைய வாழ்வின் பாதை எப்பொழுது செவ்வையாகும் தெரியுமா? அல்லது எப்பொழுது நேராகும் தெரியுமா? கர்த்தர் செயல்படும் போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் அழகாய் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைக்க வேண்டும். அவரை மறந்து ஒரு ஓட்டம் நாம ஏறெடுக்கவே கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, அவரை நாம் முன்னிறுத்த வேண்டும். அதன் அடையாளம் தான் அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நினைக்கணும். சில வீட்டில் பாருங்க, சில ஆட்கள் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. எல்லாமே அவங்க கிட்ட கேட்டுதான் செய்வாங்க. எந்த ஒரு காரியம்னாலும் அந்த காரியத்தை ஓகே பண்றதுக்கு முதல்ல அவங்கள குறித்த நினைவு தான் வரும். அந்த நினைவு பேச்சா மாறும். அந்த பேச்சு அதன் பிறகு அந்த காரியங்கள் அவரிடத்துல போய் சொல்ல வேண்டி இருக்கும். அவர் சொல்லுவார், இது ஓகேவா இல்லையா அப்படின்னு. ஒவ்வொரு வீட்லயும் அப்படி ஒரு முக்கியமான ஒருத்தங்க இருப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்தில் அப்படி ஒரு நபர் இருப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடையவர்கள். நம்முடைய பாதையை நாம் நியமித்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய பாதை அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அது தேவன் நியமித்திருக்கிறார். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டா, அதன் முடிவோ மரண வழிகள். கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்தாரு, அதுதான் ஜீவ வழி, ஜீவனுக்கு போகும் பாதை. அந்த ஓட்டத்தின் துவக்கமும் முடிவும் கிறிஸ்து. துவக்கமும் முடிவும் கிறிஸ்துவா இருக்க காரணம் என்ன? நம்முடைய நினைவு முழுவதும் அவர் தான் இருக்கும். எந்த ஒரு காரியமானாலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், எருசலேமிலிருந்து 2 சீஷர்கள் எம்மாவூரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இயேசு உயிர்த்தெழுந்ததை சரியா நம்பவில்லை. ஆனாலும் அவர்கள் இருவரும் இயேசுவை குறித்து தான் பேசிக் கொண்டு போனார்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து நடந்தாரா. அதன் பிறகு நமக்கு தெரியும், வேத வாக்கியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, அவரை வருந்தி அழைக்கிறார். அவரை அந்த நினைவை விட்டு அகற்றவில்லை. அவர் கூட இருக்கணும், அவர் கூட இருக்கணும், அவர் இருக்கணும். இந்த காரியத்தில் அந்த 2 சீஷர்களும் உறுதியா இருந்தாங்க. இதனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டெறிந்தது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனவர்கள் இப்பொழுது எருசலேமை நோக்கி புறப்படுகிறார்கள். வழிமாறி நிற்கிற நம்முடைய பாதையும் சீராகும். கோணலாய் இருக்கிற நம்முடைய வழியும் செவ்வையாகும். இயேசுவை நினைக்கும் போது, இயேசுவை மறந்து ஒன்றும் யோசிக்காதிருங்க. ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கிறதுனால இயேசுவை மறக்கிறீங்கன்னு அந்த காரியத்தை தள்ளி வைங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு முக்கியமானவர் நீங்க தான் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை நினைக்க கிருபை செய். நீரே காரியங்களை செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.